அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்கள் அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிப்போம். எபிரெயர் 10:35. அல்லேலூயா. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டா விடாதாருங்கள். அப்பனா உங்களுக்கு எல்லாமே மிகுந்த ஒரு பலன், மிகுந்த ஒரு அற்புதம், மிகுந்த ஒரு அதிசயம், மிகுந்த ஒரு சுகம், மிகுந்த ஒரு விடுதலை, மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. அப்படி என்றால் இன்று மிகுந்த, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான, அப்படின்னா மிகுந்த ரொம்ப 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 பலன, வல்லமைய, அற்புதத்தை, அதிசயத்தை, வெற்றிய, விடுதலைய, சுகத்தை, பணப்பிரச்சனைய முறியடித்து பணத்தை எடுத்துக்கொள்றதுக்கு உண்டான மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த சுகம், மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு, அதை வாங்குவதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை எடுத்துக்கொள்வதற்கு, அதுக்கு ஒரு காரியம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அது ஒரு காரியம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு பலன் வராமல் ஏன் தடைபட்டு கொண்டு இருக்கிறது? உயர்வு வராமல் ஏன் தடைபட்டு கொண்டு இருக்கிறது? மேன்மை வராமல் ஏன் தடைபட்டு கொண்டு இருக்கிறது? ஐஸ்வர்யம் வராமல் ஏன் தடைபட்டு கொண்டு இருக்கிறது என்று கேட்டால், மிகுந்த பலனை கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அந்த மிகுந்த பலனை பெறுவதற்கு உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கணும். இன்னைக்கு அநேகர்களுக்கு தைரியம் குறைந்து விட்டது. தைரியம் மாத்திரம் உங்க உள்ளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா சாதிக்க முடியாத காரியத்தை நீங்க சாதிக்க முடியும். இந்த வசனம் சொல்கிறது, உனக்கு ஏன் மிகுந்த பலன் வரல, உனக்கு ஏன் மிகுந்த ஆசீர்வாதம் வரல, உனக்கு ஏன் மிகுந்த உயர்வு வரல, ஏன் மிகுந்த ஒரு வேலைக்காரியம் உனக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டா, உனக்குள்ளே தைரியம் குறைந்து இருக்கிறது. அந்த தைரியத்தை நீ என்ன செய்ய? விட்டு விடாத. உன் தைரியம் உனக்குள்ளே எப்போதும் 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 உனக்குள்ளே தைரியம் இருந்து கொண்டே இருக்கணும். அந்த தைரியத்தை விட்டுட்டேன்னா, அந்த தைரியத்தை உதறி தள்ளிட்டேனா, உனக்கு மிகுந்த பலன் கிடைக்காது, மிகுந்த உயர்வு கிடைக்காது, மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்ப நான் தைரியம் உனக்குள்ள இருந்தால் உனக்கு மிகுந்த பலன் உனக்குள்ள வருது. கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துக்கு பாப்போம். அல்லேலூயா. ஏறுங்க. ஒரு ஜெபம் எப்படி தேவையோ, ஒரு துதி எப்படி தேவையோ, ஒரு ஆராதனை எப்படி தேவையோ, ஒரு வேத வாசிப்பு எப்படி தேவையோ, அதுபோல நம்முடைய உள்ளத்தில் தைரியமும் தேவை. தைரியம் இல்லைன்னா நீ தோத்து போயிடுவ. தைரியம் இல்லைன்னா நீ ஜெயிக்க முடியாது. நான் எப்படியும் இந்த தொழிலில் ஜெயித்து காட்டேன் பாரு அப்படிங்கிற உனக்குள்ள தைரியம் வரணும். எப்படியும் நான் படித்து முன்னேறி காட்டேன் பாரு அப்படிங்கிற தைரியம் வரணும். நான் எப்படியும் எல்லார் கண்களுக்கு முன்பாக நான் தலைநிமிர பண்ணுவேன் பாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் உனக்குள்ள வரணும். எப்படினாலும் என் பிள்ளைய நல்ல இடத்துல படிக்க வச்சு காட்டேன் பாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் உனக்குள்ள வரணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. மிகுந்த பலனை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்குள்ள தைரியம், எனக்குள்ள தைரியம். இங்க இருங்க. உங்களுக்குள்ள அந்த தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க சாதிச்சிருவீங்க. எல்லாம் பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லு, உனக்குள்ள தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா, உனக்குள்ள தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா நீ சாதிச்சிருவ, நீ சாதிச்சிருவ. சின்ன பெட்டி கடை வச்சாலும் தைரியத்தோட வை. அல்லேலூயா. பிளாட்பாரத்தில் ஒரு சின்ன கடை வச்சாலும் தைரியத்தோட வை. அந்த பிளாட்பார கடை தான் உன்னை பெரிய ஆளா மாற்ற போகுது. அதான் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாவான். இந்த வசனத்தை எல்லாரும் இங்கே இருங்க. இந்த வசனத்துக்குள்ள நிறைய அர்த்தம் அடங்கி இருக்கு. மிகுந்த பலனுக்கு ஏதுவான, எப்படி போட்டிருக்கு? மிகுந்த, எல்லாம் சொல்லுங்க. மிகுந்த பலன், மிகுந்த உயர்வு, மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த உயர்வு, மிகுந்த பணம் எனக்கு வரணும்னா எனக்குள்ளே தைரியத்தை நான் விட்டு விட மாட்டேன். அல்லேலூயா. இங்க இருங்க. நீ ஜீரோவா இருக்கலாங்க,
நீ ஒண்ணுமலாம இருக்கலாங்க, நீ எல்லாத்தையும் தோத்து போயிருக்கலாங்க, நீ எம்டியா இருக்கலாங்க, பேங்க் பேலன்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க, நீ ஜீரோவா இருக்கலாம். ஆனா உனக்குள்ள தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா, உனக்குள்ள வெற்றி மட்டும் இருந்துச்சுன்னா, நீ எல்லாரும் கண்ணு முன்னால உன்னை தலைமுறை பண்ண வைக்கக்கூடிய ஒரு வல்லமை உனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள தைரியம், எனக்குள்ள தைரியம். இங்க இருங்க, இந்த தைரியத்தை முறியடிக்கிறதுக்கு ஒரு பிசாசு வருவியா? இந்த தைரியத்தை முறியடிச்சு உனக்கு சோர்வை கொடுக்கறதுக்கு ஒரு பிசாசு வருவான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யோபு சுத்தமா ஜீரோ, எம்டைடர், பெரிய கோடீஸ்வரன், சொத்து சுகம், ஆசி, அந்தஸ்து, ஆடு. நீங்க என்ன மாடு, 2 மாடு 3 மாடு, அவர் வச்சிருக்காரு ஆயிரக்கணக்கான மாடு, அவர் வச்சிருக்காரு ஆயிரக்கணக்கான ஒட்டகம். அப்படிப்பட்ட ஒரு ஜீரவானாருங்க, ஜீரவானாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சுங்க, அவருக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சுங்க. நான் பொண்ணா விளங்குவேங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு. அந்த தைரியம் அவர் ரெட்டி போன ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த, நல்ல மிகுந்த பலனை பெற்று கொள்வதற்கு எனக்குள்ள இருக்கிற தைரியத்தை நான் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன், விட மாட்டேன். என் தைரியம் என்னை பெரியாளா மாத்த போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த தைரியத்தை மேற்கொள்றதுக்கு, இந்த தைரியத்தை இல்லாம ஆக்குறதுக்கு ஒரு பிசாசினுடைய ஆவி வருவான். என்ன ஆவி? ஐயா, பிசாசன் ஆவியில பலவத ஆவி இருக்கு. நீ வாழ்க்கையில் முன்னாடி தைரியமா இல்லாத அளவுக்கு உனக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆவி வருமே உனக்கு. யாராவது கையை தட்டு. பயத்தின் ஆவி. அல்லேலூயா. பயத்தின் ஆவி உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கோடீஸ்வரன் இருந்த அந்த யோபு, கோடீஸ்வரன் அந்த யோபு, உயர்வான இருந்த அந்த யோபு ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்தாரு, ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுத்தாரு. அந்த இடம் கொடுத்தனால, அவர் நினைச்சனால, அவர் சிந்திச்சனால, வாசிங்க யோபு, எடுத்து வாசிங்க 3:25. அல்லேலூயா. ஹலோ, இப்போ புரியுதா? கோடீஸ்வரர் எப்படி ஜீரோவா மாறினாரு, கோடீஸ்வரர் எப்படி எம்டியா மாறினாரு? அதுக்கு என்ன காரணம்? அப்ப அவர் என்ன சொல்றாரு? பயந்தது எனக்கு. அப்படின்னா இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு மேன்மை வரல? அப்படின்னா ஏதாவது ஒரு கலக்கம், ஏதாவது ஒரு பயம் உங்களை வந்து டச் பண்ணுது. அந்த பயத்தின் ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாத அளவுக்கு ஒரு தடை வந்துடுது. அல்லேலூயா. வராது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த தொழில் ஆரம்பிக்கிறேன், பயமா இருக்கு அப்படின்னா தொழில் சக்சஸ் ஆகாது. நான் ஆரம்பிக்கிறேன், இதில் நான் முன்னேறி காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியமான வார்த்தையை நீங்கள் பேசணும், தைரியமான வார்த்தையை நீங்கள் வந்து உச்சரிக்கணும். அந்த தைரியம் தான் உங்களை என்ன செய்யும்? பலப்படுத்த பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் தைரியமாக வாழும்படி, நீங்கள் உற்சாகமாக வாழும்படி ஏசப்பா உங்களை அழைச்சிருக்கிறாரு. ரோமர் 8:15 அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, திரும்பவும். சரி, திரும்பவும் போட்டிருக்கீங்க, திரும்பவும் போட்டிருக்கு. ஏசப்பா சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னால், ரத்தம் சிந்துறதுக்கு முன்னால் நம்ம பயத்தோடு இருந்தோம், பிரச்சனையோடு இருந்தோம், கட்டுக்குள்ளே இருந்தோம். ஆனால் அவர் ரத்த சிந்தின பிற்பாடு நமக்குள்ள இருக்கிற பயம் அது ஓடிவிட்டது. அதுக்கு தான் திரும்பவும் நீ பயந்துடாத. நான் உனக்கு ரத்தத்தை சிந்தி உனக்கு என்ன செஞ்சுட்டேன்? தைரியத்தை கொடுத்துருக்கிறேன். ஆனால் திரும்பவும் பயம் தராத. அதான் அவர் சொல்றாரு, திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பற்றிருக்கிறேன். எங்க சொல்லுங்க பாப்போம். திரும்பவும் இதை வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள எந்த காரியத்தை குறித்து பயந்துருக்கீங்களா? எதிர்காலத்தை குறித்து பயந்துருக்கீங்களா? தொழிலை குறித்து பயந்துருக்கீங்களா? அடகு வச்ச காரியத்தை குறித்து பயந்துருக்கீங்களா? அந்த பயம் ஓடும். எல்லாம் சொல்லுங்க, திரும்பவும். அதாவதுங்க திரும்பவும். நல்லா சொல்லுங்கப்பா, திரும்பவும்.
நானே பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவிய நான் ஒன்றும் பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். எப்பெல்லாம் பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்குறீங்களோ உங்க தைரியம் உங்களை விட்டு வெளியேறும். பயத்துக்காக இடம் கொடுக்கூடாது. எக்காரணத்தை கூட உங்க வாயில பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு வாயை திறந்து யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அப்படின்னா பயத்தின் ஆவியை ஏசப்பா உங்களுக்கு விலைக்கு கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த ஒரு வசனத்தை நல்ல மைண்டில் ஏற்றுக்கொள்ளுங்க. நான் முத வாசம் தெரியுமா? எபிரேயர் 10:35. எபிரேயர் 10:35 சீக்கிரம் சொல்லுங்க. மிகுந்த மிகுந்த உங்களுக்கு ஒரு பலன் வரும். மிகுந்த 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 பலனுக்கு ஏதுவான, மிகுந்த உயர்வுக்கு ஏதுவான, மிகுந்த ஞானத்துக்கு ஏதுவான, மிகுந்த நீங்கள் கத்துனாதான் உங்களுக்கு விடுதலை. தேவையில்லாத உலகப்பரமான வார்த்தைக்கு கத்துறீங்களே, இதுக்கு கத்தி பாருங்க, ஓடுவேன் அவன். நீங்கள் ஏசப்பா பிசாசு என்ன செஞ்சார்? ஏசப்பா பிசாசு நல்ல பிசா ஓட்டு செல்லாம் அப்படியா சொன்னார்? பிசாசு என்ன செஞ்சார்? அதட்டினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பயம் வெளியேறுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. மிகுந்த பலனுக்கு எதுவான, மிகுந்த உயர்வுக்கு எதுவான, மிகுந்த அற்புதத்துக்கு எதுவான, மிகுந்த சுகத்துக்கு எதுவான, மிகுந்த பணத்துக்கு எதுவான, மிகுந்த ஐஸ்வர்யத்துக்கு எதுவான, மிகுந்த பொண்ணுக்கு எதுவான, மிகுந்த நகைக்கு எதுவான தைரியத்தை தைரியத்தை நான் எல்லாம் சத்தமா தைரியத்தை விட மாட்டேன், தைரியத்தை விட மாட்டேன், எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நீங்க இருங்க. உங்களை இன்னைக்கு சும்மா விட போறதில்ல. உங்களுக்குள்ள குட்டி பிசாசு, பயத்தின் பிசாசு இருந்தால் இன்னைக்கு ஓட போறான். அல்லேலூயா. உங்க தைரியம் தான் உங்க வாழ்க்கையை டெவலப்மெண்ட் பண்ண வைக்க போகுது. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லை. நான் மிகுந்த பலனை பெற்றுக் கொள்வதற்கு தைரியத்தை விட மாட்டேன். சொல்லுங்க பாப்போம். அப்போ நான் மிகுந்த பலன்னா என்னென்ன இருக்குது தெரியுமா? ஐஸ்வர்யம் மிகுந்த பலனு, சுகம் மிகுந்த பலனு, சமாதானம் மிகுந்த பலனு, உயர்வு மிகுந்த பலனு, அந்தஸ்து மிகுந்த பலனு, இதெல்லாம் மிகுந்த பலன். பல மிகுந்த பலன் இருக்கு. அப்போ எந்த பலன் உங்களுக்கு வேணும்? எல்லாம் இந்த குட்டிகளை அம்மா மாறுறப்பார் எல்லாமே வேணுமா? கொள்ள ஆசை தான். கொள்ள ஆசை, ரைட், ஓகே. சுகம் வேணும், பணம் வேணும், ரைட்டு. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போதைக்கு எல்லாத்துக்கும் பணம் தான் டைட்டாக இருக்குது. ஆமாவும் இல்லையா? இல்லை எனக்கு பணம், எனக்கு போதிய பணம் இருக்கிறது அப்படின்றீங்களா? அல்லேலூயா. சொல்லுங்கள். மிகுந்த பணத்தை பெற்றுக்கொள்வதுக்கு உண்டான, மிகுந்த பணத்தை பெற்றுக்கொள்வதுக்கு உண்டான சவுண்டு பத்தாது. உங்களுக்கு பணம் வேணுமா? வாயை தரங்க. சொல்லுங்க. மிகுந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான தைரியத்தை நான் விடவே மாட்டேன். ஐயா, உங்களுக்கு என்னையா வேணும்? ஒன்று வேணானா விட்டுருங்க. வேணும்னா சொல்லுங்க. இப்போ கேட்கறது வரும். இப்போ கேட்கறது வரும். சமாதானம். சொல்லுங்க. மிகுந்த மிகுந்த சமாதானத்துக்கு ஏதுவான பலனை பெற்றுக்கொள்வதற்கு என்கிட்ட இருக்கிற தைரியத்தை விடமாட்டேன், விடமாட்டேன். கெட்டவன நல்லவன கண்டிப்பான முறையில் மாற்றுவனா அந்த தைரியம் எனக்கு இருக்கலாம். என் ரத்தத்தினால மீட்டெடுத்த என் தெய்வம் இயேசுவுக்கு ஒரு கை தட்டு. எல்லா துதி கன மகிமை என் இயேசு மகாராஜாவுக்கு. அவர் விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரா இல்லையா? அப்படி ஆனார். என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை என்னையை விடுதலை பண்ண மாட்டேங்கி உங்கள் சாபத்தையும் உங்கள் பயத்தை முறியடிப்புக்கு இயேசு அப்படி ஆனார். அப்போனா இன்றைக்கி தற்கொலை என்ன நம்மளுக்கு வரலாமா? தோற்று போன என்ன நம்மளுக்கு வரலாமா? பயமாக இருக்குங்கிற என்ன நம்மளுக்கு வரலாமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டால், இந்த வசனத்தை நீங்கள் உள்ளே குடிக்காமல் இருப்பதுனால, இந்த வசனத்தை சாப்பிடாமல் இருப்பதுனால, இந்த வசனத்தை அடிக்கடி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வசனத்தை அடிக்கடி உங்கள் ஆத்துமாவில் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா எந்த தற்கொலை எண்ணமும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வராது, எந்த சூசைட் எண்ணமும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வராது. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. காரணம், அவர் எப்படி உங்களுக்கு தைரியம் கொடுத்துருக்காரு தெரியுமா? அல்லேலூயா.
எப்படி உங்களுக்கு தைரியம் கொடுத்துருக்கா? இங்கே இருங்க, உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணையோ ஒரு பொருளையோ கொடுத்து தைரியத்தை விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. தைரியத்தை விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. துணிமணி விலைக்கு வாங்கலாம், பொண்ணு பொருள் விலைக்கு வாங்கலாம், இடத்த விலைக்கு வாங்கலாம், வீடை விலைக்கு வாங்கலாம். ஆனால் இந்த தைரியத்தை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. அது ஒருத்தர் தான் கொடுப்பார். அவர் எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? அவர் தைரியத்தை உங்களுக்கு எனக்கு தைரியம் எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்து ஒரு எம்டியாக இருக்கீங்க, பிளாட்ஃபாரம், நீங்கள் கேரா பிளாட்ஃபாரமாக இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. பிளாட்ஃபாரத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் உங்களுக்குள்ள அந்த தைரியத்தின் வித்து, அந்த தைரியத்தின் வித்து உள்ள இருந்துச்சுன்னா அதே பிளாட்ஃபாரத்தில் உன்னை சீமானா மாற்ற முடியும் கர்த்தரால. உனக்குள்ள அந்த தைரியம், அந்த தைரியம் எப்படி உனக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் வாசிங்க. எப்படி ஏசப்பா உனக்கு தைரியம் கொடுத்துருக்காரு தெரியுமா? வாசிங்க எபிரியர் 10:20. எப்படி தைரியம் எப்படி வந்திருக்கு எல்லாம் சொல்லுங்க. இப்போ வந்து ரத்தத்தினால மீட்பு, பாவமன்னிப்பு, ஐஸ்வர்யம், தரித்திரம் எல்லாம் இருக்கு. ஆனா ரத்தத்தினாலே என்ன வந்துருச்சு? இப்போ உங்களுக்கு தைரியம் எப்படி கொடுத்துருக்காரு ஏசப்பா? சொல்லுங்க, உங்களுக்கு தைரியம் எப்படி வந்திருக்கு? சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தால எனக்கு தைரியம் வந்திருக்கிறது. நான் பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்போ அதே போல இந்த தைரியம் என்பது முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு தேவை. ஜெபம் தேவை, துதி தேவை, ஆராதனை தேவை, வேத வாசிப்பு தேவை, எல்லாம் தேவை. ஆனால் இந்த தேவைகளோடு இன்னொரு தேவை ஒன்று இருக்கு, தைரியம். அதுக்கு தான் சொல்றாரு 2 பேதுரு 1:5 வாசிங்க. 2 பேதுரு 1:5 உங்கள் விசுவாசத்தோட. இப்ப கவனிங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய விசுவாசத்தோட. அப்ப என்ன அர்த்தம்? நீ விசுவாசித்தால் மட்டும் போதாது, விசுவாசத்து கூட என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் ஞானத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நிறைய பேர் தைரியத்தை சேர்த்துக்கொள்றது இல்லை. நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றீங்க, நல்லது. துதிக்கிறேன்னு சொல்றீங்க, நல்லது. ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்க, நல்லது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க, நல்லது. ஆனால் நான் தைரியமாக இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆனால் இன்னிலிருந்து சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் இருக்கிறது. இந்த வேலையை நான் தைரியத்தால் செஞ்சு முடிப்பேன். இந்த வேலையில் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் அநேகர் வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஆளை தைரியப்படுத்த மாட்டாங்க. ஒரு தொழில் பண்ண போகிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு வேலைக்கு போகிற அப்படின்னா தைரியமாக போ, கர்த்தர் உங்களோட இருக்காரு. ரத்தத்தால் உனக்கு தைரியம் கிடைச்சி தைரியமாக ஆரம்பி, கர்த்தர் உங்களோட இருப்பார். இப்போங்க அப்போஸ்தலர்ல படித்து பார்த்தீங்கன்னா பவுலடிகளார் ஒரு கப்பலை பிரயாணம் பண்ணுறாரு. அந்த கப்பலை பிரயாணம் பண்ணும்போது கூட 270 பேர் கைதி போகிறாங்க, ஜெயில் கைதிகள். பவுல் ஒரு ஆள் மட்டும் நீதிமான். அதை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 27:22. அல்லேலூயா. இப்போ இங்கே பாருங்க, கப்பலை பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பவுலோட சேர்ந்து 276 கைதிகள் உள்ள இருக்காங்க. எத்தனை பேர்? 276 கைதிகள் உள்ள இருக்கிறாங்க. அப்போ வானம் மந்தரமாயிருச்சு, சூரியன் உதிக்கல, கருமேகமா இருக்கு, கடல் கொந்தளிக்குது, கப்பல் தள்ளாடுது, கப்பல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? நம்ம சாக போறோம், நம்ம உயிர் போக போகுது. அப்படி எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க வேலையில ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு பவுலடிகளார், அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, ஆமென், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் தயவு பண்ணினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டு பவுலடிகளார் அந்த 276 பேருக்கு பேசுறாரு, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு வார்த்தையை சொல்றாரு, தைரியமாயிரு. அல்லேலூயா. நடுக்கடல்ல கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, வானம் மந்தாரமா இருக்கு, இருட்டா இருக்கு, சூரியன் தெரியல, கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கு, சாகிறதா பொழைக்கிறதா அப்படிங்கிற நிலைமையில இவர் நின்று பேசுறாரு பாருங்க, தைரியமா இருங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் பல பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பலவீன போராட்டம் உங்கள் வீட்டில் இருக்குது, ஒரு பெரிய அவமானம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு, ஒரு பெரிய நிந்தை வந்துருச்சு, ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்துக்குள்ள பணத்தை வர இழந்துட்டேன், நஷ்டம் வந்துருச்சு. அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு ஆளை சொல்லணும்,
பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இயேசு இரத்தத்தால் நம்மளுக்கு தைரியம் இருக்குது. தைரியம் இருந்த போதும் நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப எடுத்துக்கலாம். பயப்படாதீங்க, எவ்வளோ அவமானம் வந்தாலும் பயப்படாதீங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்கரத்தை கொடுக்கிறவர், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிறவர், நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுக்கிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார். அவரோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். பயப்படாதீங்க, மனசை விட்டுறாதீங்க, மனசை விட்டுறாதீங்க, தைரியம் வருங்க, எழுந்திடலாங்க. அதான் பவுலடிகளார் சொல்கிறாரு. அது பவுலடிகளார் எந்த இடத்துல சொல்கிறார்? நடுக்கடலில் சொல்கிறாருங்க, சூறாவளிக்கு மத்தியில் சொல்கிறாருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், நம்ம வீடுலாம் ஆடலை, பெருத்த ஒன்று பெரிய போராட்டம் ஒன்று நம்மளுக்கு வரல. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்யுதுங்க, ஒரே குழப்பமாக இருக்குது, எப்படி சமாளிக்க வர ஒன்றுமே புரியலைங்க, ஏன் இப்படி நம்மளுக்கு வருது, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடு அப்படின்னு சொல்லாமல் நம்ம இழந்துட்டோம். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல நம்மளும் திருப்புவோம், தைரியமாக இருங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற ஆள் யாராவது ஒரு ஆள் பேசுனீங்கன்னா அந்த பயத்தை நாவி உங்கள் குடும்பத்தோடு வெளியேறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வருங்க, கோலியாத் என்ன பண்ணான் தெரியுமா? காலையிலையும் சாயங்காலம் வந்து ஒரு யுத்த வீரே வந்து நின்றுக்கிட்டு, உங்களில் ஒருவன் என்னோட போராடி ஜெயிக்க முடியுமா? அப்படி ஜெயிச்சிட்டா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை, வர முடியுமா அப்படின்னு காலையும் சாயங்காலம் வந்து கங்கணம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு நாட்டை ஆள்ற ராஜா சவுலு பயப்படுறாரு. அந்த சவுலு இராணுவ துருப்பு பயப்படுது, எப்படி வந்து போய் போராடுறது, நம்ம செத்துருவோம் அப்படின்னு பயப்படுது. ஒரு நாட்டு ராஜா பயப்படுறாரு, இராணுவ துருப்புப்படுது, ஒரு நாடே பயப்படுது ஒரு கோலியாத்துக்காக. ஆனால் ஒரு மனுஷன் வந்தான் பாருங்க, இந்த கோலியாத் எனக்கு எம்மாத்திரம் கேட்குறான். தாவீது வந்து கோலியாத் சவுல்கிட்ட கேட்குறாரு, நான் முறியடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது சவுல் வாயிலிருந்து வார்த்தை, உன்னால் முடியாது. தாவீது சொல்கிறாரு, தாவீதை சவுல் பார்க்குறாரு, நீ சின்ன பையன், உனக்கு வயசு கம்மி, அதனால உன்னால் முடியாது அப்படிங்கிறாரு. தாவீது சொல்கிறாரு, நான் இவனை ஜெயிச்சு காட்டுறேன், நான் முன்னேறி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சவுல் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, உன்னால் முடியாது, நீ ஜெயிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் யாராவது ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறேன், ஒரு பிஸ்னஸை பண்ண போகிறேன், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறேன், நான் இந்த வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னா, இது உன்னால் முடியாது தம்பி, இது உன்னால் செய்ய முடியாது, விட்டுரு அப்படின்னா சரி, அது அவிவிசுவாசமான வார்த்தை. அங்கே தைரியம் இல்லை. அப்படி இருந்தும் சவுல் என்ன பண்ணுறாரு, பெரிய மார் கவசத்தை, கேடகத்தை, கத்தியை, கடப்பாரெல்லாம் கொடுக்குறாரு, போ அப்படின்னு. அதை வாங்கி எல்லாம் தூக்கி கீழே போட்டான். வாங்கி தூக்கி கீழே போட்டு நேராக போகிறான். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரே கல். இங்கே பாருங்க, இராணுவம் நிற்குதுங்க, கையில் ஆயுதங்கள் இருக்குங்க, ஒருத்தரும் போக முடியல, ஆயத்தை வச்சிருக்கவும் போக முடியல, பீரங்கியை வச்சிருக்கவும் போக முடியல, ஆயிரக்கணக்கான துருப்புகள் இருக்காங்க, ஒருத்தரும் போக முடியல ஒரு மனுஷன்ட்ட. ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற தைரியம் அந்த கோலியாத்தை முறியடிச்சுச்சு. ஒரு அதிகாரம் கோலியாத்தை ஜெயிக்கல, ஒரு ராணுவ துருப்பு கோலியாத்தை ஜெயிக்கல, ஒரு ராணுவ படைபலம், அந்த கத்தி, கடப்பார, அந்த எந்த ஆயுதமும் அந்த கோலியாத்தை முறியடிக்கல. ஆனா ஒன்று முறியடிச்சிச்சு, அந்த தாவீதுக்குள்ள இருந்த அந்த தைரியம் அந்த கோலியாத்தை முறியடிச்சிச்சு. அந்த தைரியம் வெற்றி வாங்க சூடினது. ஆமென். அந்த தைரியம் தாங்க அரண்மனை வாழ்க்கை, அந்த தைரியம் தாங்க ஐஸ்வர்யம், அந்த தைரியம் தாங்க மேன்மை, அந்த தைரியம் தாங்க ஆடு வச்சுக்கிற தாவீது அரண்மனைக்குள்ள வாழ வேண்டிய ஒரு நிலைமை. யுத்த வீரனா தாவீது, ஆடை எப்படி மேய்க்கணும், ஆடு எப்படி பால் கறக்கணும், ஆடை எப்படி மேய்க்கணும், ஆடு எங்கே தண்ணி குடிக்க வைக்கணும், ஆடை பற்றி கேட்டால் சொல்லுவார் தாவீது. 24 மணி நேரம் வனாந்தர ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர். ஆனா அவருக்கு யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை, அவருக்கு கத்தி பிடிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் கத்தி பிடிக்க தெரிஞ்ச, சண்டை போட தெரிஞ்ச சவுல் ராணுவம், சவுல் ராஜா, யுத்த வீரர்கள் அந்த கோலியாத்துக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா சண்டை தெரியாது, கத்தியை கையில் எடுக்காது அந்த தாவீது உள்ளத்துக்குள்ள ஒன்னே இருந்துச்சு, தைரியம் இருந்தது. அந்த தைரியம் கோலியாத்தை ஜெயிக்க வந்துச்சு. அல்லேலூயா. அந்த தைரியம் கோலியாத்தை ஜெயிக்க வச்சுச்சு. இது படபலம் தேவையில்லை, ராணுவ துருப்புக்கள் தேவையில்லை, ஒன்னே ஒன்று தேவை, தைரியம். ஆயிரக்கணக்கான மக்கள் தேவையில்லைங்க,
நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 10,000 மக்கள் தேவையில்லைங்க. நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உனக்கு 100 பேர் தேவையில்லைங்க. நீ வாழ்க்கையை கட்டுவதற்கு உனக்குள்ளே இயேசு வாங்கி கொடுத்த அந்த தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாரும் முன்னால நீ ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தாவீது யுத்தம் வரனா இல்லை, ஆடு மேய்க்க தான் தெரியும். ஆனால் அவருக்குள்ளே இருந்த தைரியம் பார்த்துக்கொள்ளுங்க. இவன் தலைக்கு மேலே எத்தனையோ அடி உயரம், பனைமரம் போல் இருப்பான் அவன். ஆனால் அவனை அடிக்கிறான் பாருங்க தாவீது, ஒரே கல். ஆனால் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா தைரியம். ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இப்போ நீங்கள் எவ்வளோ பணத்தை இழந்துருக்கிறீங்க, எவ்வளோ நஷ்டமாக இருக்கிறீங்க, தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நெருக்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா, பயப்படாதீங்க. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நான் எப்படி எழும்புவேண்டா அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க வாழ்க்கையில். அதுக்கு தான் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியம் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்குறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஏங்க ஒரு சில பேர் யாருக்கோ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஆமே, புரியுதா புரியலையாங்க? கோலியாத் எப்படி, தாவீது எப்படி ஜெயிச்சாரு சொல்லுங்க? தாவீது தைரியமாக இருந்தனால ஜெயிச்சார். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளை பூரா என்ன செய்யுங்க? தைரியப்படுத்துங்க. கவலைப்படாதீங்க, பிரச்சனை முடிப்போங்க, தைரியமாக இருங்க. அவரோடு இருப்பதை காட்டு நம்மோடு இருக்கிற என் தகப்பன் இயேசு பெரியவருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுகளை நீங்கள் அப்படியே உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், தைரியப்படுத்தணும். ஒன்றுமே புரியலைங்க, பயமாக இருக்குது, சொல்லக்கூடாது. எப்படிங்க சமாளிக்க போகிறீங்க? சொல்லக்கூடாது. எங்க நம்ம இதை பண்ணிவிடுவோமா, எங்க இதை வித்துருவோமா, எங்க இதை அழிச்சிருவோமா? தாவீது இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் வாங்கி கொடுத்த தைரியத்தை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். கடைசியாக நீதிமொழிகள் 28:1, நீதிமான்களோ நம்மள யாரு, எப்படி நீதிமானா மாறுனீங்க சொல்லுங்க? நான் இயேசுவின் இரத்தத்தால நீதிமானா மாறி இருக்கிறேன். அதனால சிங்கத்தை போல தைரியமா இருப்பேன். காட்டில் எல்லா மிருகங்களும் பயப்படும், சிங்கம் மட்டும் பயப்படாது. காட்டில் எல்லா மிருகங்களும் பயப்படும், சிங்கம் மட்டும் இப்படி நிற்க பார்த்துக்கணும். அப்படி தனாவிட்டா யானையை கண்டு கூட பயப்படாது சிங்கம். இன்றைக்கி கர்த்தர் உங்களும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ சிங்கம், நீ சிங்கம். பக்கத்து ஆளை பார்த்து நீ சிங்கம், ஏன் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்க, நீ சிங்கம் ஐயா, நீ சிங்கம் சொல்லுங்கள். பக்கத்து ஆளை பிடிச்சி ஒரு அடி அடிக்க, சிங்கம், சிங்கம், சிங்கம் சொல்லுவா தம்பி, சிங்கம், நீ சிங்கம் ஐயா, காட்டுக்கு ராஜா சிங்கம், நீ விருதுநருக்கு ராஜா, நீ சிங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ சிங்கத்தை போல தைரியமா இருப்பேன், சிங்கத்தை போல. இந்த தைரியம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற வேலை, செய்கிற வியாபாரம், செய்கிற தொழில், செய்கிற பிஸ்னஸ்ஸு, எந்த வேலை இருந்தாலும் சரி நீங்கள் எழும்பிடுவீங்க, நீங்கள் எழும்பிடுவீங்க, நீங்கள் பிரகாசி. பயப்படாதீங்க. அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்கள். மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன்.